Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை நமக்கு வைத்து இருக்கிறார். சங்கீதம் 103:4 வாசிக்கலாமே. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு மீட்டெடுக்கிறாராம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிராணனை, உங்களுடைய ஜீவன் அழிவுக்கு நேரா போதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கிறீங்களா? எதையாவது செஞ்சு உங்க உயிரை மாற்றிக்கொள்ளான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை டாக்டர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், இந்த வியாதி நிமித்தம் உங்களுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் தெய்வம் அல்ல. தேவன் நினைத்தால் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களை நீட்டிக்க முடியும். தேவன் ஒருவரால தான் முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு கூட இந்த காலை வேளையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை நான் நீடிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை காப்பாற்றி அழிவிலிருந்து மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அழிவுக்கு நேராய் போகிற உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறதாவது, உன்னை இரக்கங்களினால் முடிசூடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் இரக்கங்களினால் முடிசூடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூடுகிறாராம். கிருபை என்பது தகுதி இல்லாததை பெற்றுக் கொள்வது. நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது தேவனுடைய கிருபை. அது தகுதியே இல்லை. ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். நம்ம எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இல்லை. கர்த்தர் ஜெயிக்க கிருபை தந்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு திராணி இல்லை. அவனை எதிர்த்து நின்னா நம்ம தோத்துருவோம், ஜெயிக்க முடியாது. ஆனால் தம்முடைய அபிஷேகத்தை தந்து, கிருபையை தந்து அவனை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இத்தனை கிருபையினாலே நம்மளை முடிசூட்டி இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் மாண்டு போக வேண்டும்? காலம் வரும் முன் நீ ஏன் சாக வேண்டும்? வியாதி மரணத்தை கொண்டு வராது. தேவன் நியமித்தால் தான் மரணம் வரும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் டாக்டர்களால் மரித்து போவேன் என்று சொல்லி இருக்கிறவர்கள் 2 மாதத்துல மரித்து போவீங்க, 2 மாதத்துல மரித்து போவீங்க, 2 நாள் மரித்து போவீங்கன்னு சொல்றவர்கள் இன்னிய வரைக்கும் உயிரோடு இருக்கிறதை நான் சாட்சி கேட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 89 ஒலிம்பிக்ல ஒரு மனுஷனுக்கு எய்ட்ஸ் என்று தெரிய வந்தது. நான் நினைச்சேன் அவன் இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு. 89 யுஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்விம்மருக்கு நான் நினைச்சேன். ஆனா யூடியூப்ல நான் பார்க்கும் பொழுது இன்னை வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யுஎஸ் உடைய ஸ்விம்மிங் டீமுக்கு அவன் தான் என்னவா இருக்கிறானா, கோச்சா இருக்கிறானா. அவனுடைய பேட்டியில சொல்றான், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். எய்ட்ஸ் உடைய கவுண்ட்ஸ் பார்க்க இட்ஸ் அ நம்பர். அதை நான் நல்லா பிலீவ் பண்றேன். டெய்லி வாக் பண்றேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என் அன்பான தேவ பிள்ளைகள், அவன் இப்படி ஒன்று சொன்னான், என்னை யார் யாரெல்லாம் செத்து போறேன்னு சொல்றாங்கன்னு சொன்ன டாக்டர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. வேடிக்கையா? தேவன் மேல் பற்றுதலில்லாத உலகத்தில் இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு நன்மை வருமானால், தேவனை பற்றி கொண்டிருக்கிற உனக்கு எத்தனை நன்மை வரும்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் நன்மையினால் முடிசூடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். Don't think or don't believe that you will die of sickness. You don't die. You will not die until God permits. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இந்த பிரச்சனையால மரித்து போயிடுவேன், இல்ல வியாதினால மரித்து போடுவேன் நினைக்கிறத நிறுத்திடுங்க. ஆண்டவர் அனுமதிக்காமல் மரணம் உன் வாழ்க்கையில வருவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து கிருபையை தந்து நன்மையினால முடிசூடுகிறார். இனிமே நன்மை தான் உன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை தந்திருக்கிறீர். அவருடைய ஜீவனை நீர் ஆண்டவர் இரட்டிப்பாய் மாற்றி இருக்கிறீர். அப்பா, அவர்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர், அவர்களுக்கு இரக்கம் தந்திருக்கிறீர். கர்த்தர், இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. Hello, praise the Lord.
டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.